என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? ஹலோ, வணக்கம். இந்தியா இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. குடல் உருவுற சம்பவம் அப்படின்னு சொன்னீங்களே, இன்னிங்ஸ் டிஃபீட்னு சொன்னீங்களே, ஆனா யாருக்குன்னு சொல்லாம விட்டுட்டீங்களே பீடாக். அதே தான் நானும். நான் சும்மாலாம் சொல்லல. ஃபேண்டசி எடுத்ததே ஒரு இன்னிங்ஸ்க்காக தான் எடுத்தேன். இந்தியா ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றதுக்காக தான் எடுத்தேன்னு நானும் சொல்லியிருந்தேன். ஆக மொத்தம் எல்லாமே தப்பாயிருச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடாக்? இந்த வின் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின் ஃபார் இந்தியா, ஒரு ஹிஸ்டாரிக் ஃபார் இங்கிலாந்து, ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் ஃபார் இங்கிலாந்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குடல் உருவ சம்பவம் சம்பவம் இப்படி மாறி உருவப்பட்டதே வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் மாறிடுச்சு. அதனால இந்த டேர்மை நம்ம மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது நீங்க எல்லாம் இந்த மகாபாரதம் நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல அர்ஜுனன் கர்ணனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் அவரோட கூட பிறந்தவர் அப்படின்னு. ஐயோ, என் அண்ணனை நான் கொன்றேன் நான் கொன்றேன் அப்படின்னு வருத்தப்பட்டு அழுவாரு. கிருஷ்ணர் சொல்லுவாரு, என்னது நீ கொன்னியா? முதல்ல ஒரு குருநாதர் மடியில படுத்துட்டு இருப்பாரு, குளவி கொட்டினோடனே ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கும். ஐயோ, குருநாதரோட இது தூக்கம் கலைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருப்பாரு. ரத்தத்தை பார்த்த உடனே இது பண்ண சாபம் கொடுப்பாரு. அப்ப பாதி செத்துட்டாரு கர்ணன். அதுக்கப்புறம் இந்திரன் என்ன பண்ணுவாரு, ஒரு வயசான ஒரு மாதிரி வேஷம் போட்டுட்டு அவர் காதுல இருக்கிற இந்த இதை வாங்கிடுவாரு. அதுலதான் இருக்கிற அவர் எல்லா பவருமே அங்கதான் இருக்கும், அதை அவர் வாங்கிடுவாரு. அதுல பாதி செத்துருவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, நாகாஸ்திரத்தை ஒரே ஒரு தடவைக்கு மேல நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. சோ இதுல பாதி செத்து போயிட்டு ஒரு உடம்போட அலையறவரை கொண்டுட்டு நான் கொன்றேன் நான் கொன்றேன் நீ சொல்றியே. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்தியாவை வீழ்த்தியது பேஸ்பால் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம கொஞ்சம் பாருங்க. அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஓகே, இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 246 64.3 ஓவர்ல வித் ரன் ரேட் ஆஃப் 3.84. ஓகே, அதுல அவங்க அடிச்சது ரன்ஸ் 52% ஆஃப் த ரன்ஸ் தான் பவுண்டரிஸ்ல அடிச்சிருக்காங்க. ஓகே, 52%. அந்த 64.3 ஓவர்ஸ்ல இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்தியன் போலர்ஸ் போட்டது எவ்வளவு? வெறும் 7 மேட் இன் ஓவர், வெறும் 7 மேட் இன் ஓவர். ஓகேவா? இதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, 436 ரன் அடிச்சதுல 50% ஆஃப் பவுண்டரிஸ் இந்தியா அடிச்சிருக்காங்க. ஓகே, மைண்ட் இட் வாட் ஐம் சேயிங். இங்கிலாந்து 52% ஆஃப் த பவுண்டரிஸ், இவங்க 50% ஆஃப் த பவுண்டரிஸ். இங்கிலாந்தோட ரன் ரேட் 3.84, இந்தியாவோட ரன் ரேட் 3.60, பிளேயிங் சோ லாங். ஓகே, இங்கிலாந்தோட செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 420 இன் 102 ஓவர்ஸ். ஓகே, அதுல அவங்க அடிச்ச ரன் எவ்வளவு? பவுண்டரிஸ்ல 41% ஆஃப் ரன்ஸ் ஒன்லி இன் பவுண்டரிஸ். 102 ஓவர்ல இந்தியா போட்ட மெய்ட் இன் ஓவர்ஸ் ஒன்லி 12. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா ஆடும் போது பாத்தீங்கன்னா இந்தியாவோட பவுண்டரி 41%, இங்கிலாந்து 42%, இந்தியா 41%. இதுல பேஸ்பால் இந்தியாவை வீழ்த்தியது அப்படின்னு மனசாட்சி இல்லாம சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், யார் இந்தியா வீழ்த்தினாங்க? இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த மகாபாரதம் கதை, அந்த விஜய் சேதுபதி சொல்லுவாரு இவர்கிட்ட, விக்ரம் வேதாளா, நான் ஒரு கதை சொல்றேன் கேள் சார் அப்படின்னு. அந்த கதையை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் பேஸ்பால் இந்தியாவை வீழ்த்தியதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, பேஸ்பால் இந்தியாவை வீழ்த்தல, இந்தியாவை வீழ்த்தியது இந்தியாவே. ஏன்னா எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பவுண்டரி அடிச்சீங்கன்னா 96 ஃபீல்டர் பவுண்டரியில போடுற அந்த ஒரு இது. இப்ப நான் உங்களுக்கு முதல்லயே ட்வீட் மேல ட்வீட் போட்டுட்டே இருந்தேன், ப்ரெஷரை நீங்க எப்படி பில்ட் பண்ணுவீங்க? இப்ப நம்ம முன்னாடியே ப்ரிவியூல சொன்னோம், இது டஸ்ட் பவுல் கிடையாது. லேட்டர் ஆன் ஃப்ரம் டே 3 பிச்சு ஒரு மாதிரி ட்ரிக்கியா இருக்கும் அப்படின்னு. ஒரு பால் டக்குன்னு உருளும், ஒரு பால் டேர்ன் ஆகும். ஒரு பால் பவுண்டரி அடிச்சாலே நீங்க ஹார்ட்லி ஒரு பவுண்டரி இறங்கி அடிச்சாலே அவருக்கு 4 பேரை நீங்க பவுண்டரியில நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் பாருங்க, த பெஸ்ட் போலர் யாருன்னா ஜஸ்பிரீத் சிங் பும்ரா. 16.1 ஓவர்ஸ், 41 ரன்ஸ், 4 விக்கெட்ஸ். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வின் 29 ஓவர்ல 4 மேடின். அக்ஷர் பட்டேல் 16 ஓவர்ல 2 மேடின். ரவீந்திர ஜடேஜா, அவரோட ஸ்ட்ரென்த்தே எக்கானமி தான்.
எப்ப பாத்தீங்களான்னு ரவீந்திர ஜடேஜா ஸ்குவீஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. 34 ஓவர்ல ஒரு மெய்டன் போட்டிருக்காருங்க ரவீந்திர ஜடேஜா, ஒரு மெய்டன் போட்டிருக்காரு. ஓகே. அதே நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பாதி இன்ஜூர்டு ஜாக் லீச் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஓகே. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா அவங்கள விட இவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் நிறைய மேடின் ஓவர் போட்டிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஓபன் பண்ணது போலிங்க யாரு? ஜோ ரூட், ஃபேண்டசி ஜோ ரூட். நம்ம ஏன் ஃபேண்டசியில ஜோ ரூட் எடுத்தோம்? பெருசா 100 அடிப்பாருன்னு கிடையாது, கொஞ்சம் ரன் அடிப்பாரு. அதை தவிர போலிங்கும் டெஃபினட்டா கை சுத்துவாருன்றதுக்காக நம்ம எடுத்தோம். ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பாகல. 19 ஓவர்ல அவரு 3 மேடின் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட் நம்ம சொன்னோம், அது ஒரு லாட்ரி செலக்ஷன் இந்தியாவுக்குன்னு. ஓகே. விக்கெட்டே எடுக்கல அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக் லீச், இன்ஜூர்டு ஜாக் லீச் 10 ஓவர் தான் போட்டிருக்காரு. ரேஹான் அஹமது 6.5 ஓவர் தான் போட்டிருக்காரு. லிட்டரலா ஹார்ட்லி 26 ஓவர்ல 62 ரன் 7 விக்கெட். ஒரு பார்ட் டைம் பவுலர் ரூட். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்லி வந்து இஸ் பிளேயிங் இஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வித் ஒன்லி வெரி லிமிடெட் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ். அப்படிங்கும் போது இது வந்து தரமான செய்கை. இதை விட ஒரு அவமானம் எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து அரகண்டா வந்து இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுக்குறேன்னு. எனக்கு என்னைக்குமே அரகன்ஸ் கிடையாது. கரெக்டா வந்து நான் யாருக்கு எட்ஜ் இருக்குன்றது பாயிண்ட்ஸோட புள்ளி விவரத்தோட புட்டு புட்டு வைப்பேன். அதுலயும் நான் போட்டேன். 4th டே முடிச்ச உடனே 126 ரன் லீட்ல இருக்காங்க. 270 வந்தா ஒரு சான்ஸ் இருக்கு. லாங் 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 வே டு கோ. அப்படிங்கும் போது நீங்க வந்து ஒலி போப் மாதிரி ஒரு பிளேயர், ஒரு நல்ல பிளேயர், பட் இஸ் டெஃபினெட்லி நாட் நோன் ரியலி டு டூ சம்திங் வாட் இட் இட் ஈவன் தோ ஐ ரேட் ஹிம் ஹைலி. ஓகே. 196 ரன் அடிச்சிருக்காரு. 42% ஆஃப் ரன்ஸ் ஒன்லி இன் பவுண்டரிஸ். 58% of runs have scored in non-boundary runs, that is ones, twos and threes. அப்படிங்கும் போது எந்த மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட்ல நீங்க ஆடி போலிங் போட்டிருப்பீங்க அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஒரு பவுண்டரி அடிச்சா நீங்க எப்ப வந்துட்டு அதுதான் டிஃபரன்ஸ். அந்த காலத்துல ஸ்டீஃபன் வா, அவரோட இது மார்க் டெய்லர், கேப்டன்சில ஏன் ஜொலிச்சாங்க ரிக்கி பாண்டிங் அப்படின்னா, சல்லி ரன் ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. நீங்க அடிக்கிறியா அடி அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல நீங்க 4 பேரை பவுண்டரியில நிறுத்தினா அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், கோவிந்தராம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரி. இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது how did you see இது வந்து வெரி மச் அச்சீவபிள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சோம். அந்த இந்தியா லாஸ்ட் பார்ட் 4th இன்னிங்ஸ் அங்க வந்து என்ன தப்பாச்சு? ஏன்னா வந்து ஃபீல்டு வந்து கொஞ்சம் அவங்களும் டிஃபென்சிவா தான் சொன்னாங்க. இங்கிலாந்து எடுத்தோடனே ஈஸி பவுண்டரிஸ் எல்லாம் கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு அடிச்சு ரன் வரல. இந்தியா சேஸ் ஃபைனல் 4th இன்னிங்ஸ்ல வேர் திங்ஸ் வென்ட் ராங். இன்னும் எப்படி பெட்டரா பண்ணியிருந்துக்கலாம்? வாட் டிட் இங்கிலாந்து டூ ரைட்? ப்ரெஷருங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடும்போது நீங்களா உண்டு பண்ணிக்கிறது தான் ப்ரெஷர். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் 100 டெஸ்ட் மேட்சஸ் வித் சவுத் ஆப்பிரிக்கா இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், அந்த ப்ரெஷர்ன்றது நீங்க உண்டு பண்ணிக்கிறது தான். இப்ப புஜாரா மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நீங்க 25 மேடின் கொடுத்தாலும் முட்டிய உடைச்சு ஆடினே இருப்பாரு. 25 மேடின் கொடுப்பாரு. இங்க உங்களுக்கு தேவை என்ன? 231 டார்கெட் இல்ல. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இப்ப நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க, இந்தியா ஸ்லோவா நாங்க பேஸ்பால் அப்ரோச் ஆடி இருக்கணும், அடிச்சிருக்கணும். 231 ரன் அடிக்கணும், இன்னும் ஒரு நாள் முழுக்க இருக்கு உங்களுக்கு, ஆடுங்கயா. நீங்க முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? பாய்ஸ் 100 ஓவர் ஆடுங்க போறோம். நான் திருப்பி எல்லாருக்கிட்டையும் கேட்கறேன், இந்த வியூவர்ஸையும் பாக்குற வியூவர்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்டான வியூவர்ஸ், நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இந்த போலிங் அட்டாக்கு, இங்கிலாந்து போலிங் அட்டாக்கு இந்தியாவில 100 ஓவர் ஆட முடியாது. நீங்க 100 ஓவர் ஆடிந்தீங்கன்னா 231 அடிச்சிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இறங்கி வந்து ஸ்டம்பிங் ஆறீங்க பாருங்க. பிச்சு மிஸ்பிஹேவ் பண்ணுதுன்னு நீங்க சொன்னோம்ல பீடா, ஃபார் டிஸ்கஷன். பிச்சுமே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுது, ட்ரிக்கி பிச் அப்படின்னு நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஃபேக்டர் இன் பண்ணணும்ல. அதாவது கேப்டவுன்ல பால் அலைஞ்சா ட்ரிக்கி பிச்சுன்னுவீங்க, மூஞ்சிக்கு வருதுன்னுவீங்க. உங்க ஊர்ல நீங்களே ஸ்லோ பிச்சு கொடுத்துட்டு பால் 2 பக்கம் திருப்பினா அதையும் ட்ரிக்கி பிச்சுவீங்க. எங்கதான் ஆடுவீங்க தெரியாம நான் கேட்கறேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் பயஸ்டும்பீங்க, நம்ம புட்டு புட்டு வைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்லுங்க. கேப்டவுன்ல சொன்னீங்க பால் ரோஹித் சர்மாக்கு மார்க்கே வந்தது, ஒத்துக்கிறேன். ஓகே. அது வந்து இட் மைட் காஸ் இன்ஜுரி ஃபார் யூ. நீங்க சொன்னீங்கல்ல தேர்ட் டேல இருந்து பிட்ச் மே நாட் பி ஆஸ் ஈஸி அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. தேர்ட் டேல இருந்து பிட்ச் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணும், ட்ரிக்கி பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையும் we have to factor in இல்லையா? அதுக்காக கேட்கிறேன். Later on from third day the invariable bounce has started.
அதுல ஒண்ணு எந்த சந்தேகமே கிடையாது. இப்ப இங்கிலாந்து 420 அடிச்சதுனால பிச்சு ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னா எவ்ரி ஒன் ஹஸ் காட் அன் ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் படி இந்தியா வேர் டூ டிஃபென்சிவ். இப்ப நான் தான் சொன்னேனே, இப்ப ஒலி போப் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஸ்கோர் 21 பவுண்டரிஸ் இன் இஸ் 196 ரன்ஸ், ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களை ரொம்ப அழகா வந்து இந்த சின்ன குழந்தைக்கு பஞ்சு மிட்டாயை காட்டி ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போறவங்க இருக்காங்க பாருங்க, அதை தான் அவங்க பண்ணாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல ஒரு இருக்குனாங்க. இருக்கிட்டு அப்புறமா நான் சொல்றேன் 15 ஓவர்ல 89 ஃபார் 1 லஞ்சும் போது தேர்ட் டே அப்படிங்கும் போது, அதுக்கப்புறம் நீங்க 190 ரன் இருக்கியா, 172 ஃபார் 5, 18 பிஹைண்ட். அதுக்கப்புறம் எப்படியா டிஃபென்சிவா போவீங்க? யூ ஆர் கோயிங் டிஃபென்சிவ் டு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் லைக் ரேஹான் அஹ்மத் அண்ட் டாம் ஹார்ட்லி. எப்படியா? அப்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனஸ்டா சொல்றேன், எங்கேயா அந்த எனர்ஜி? ஒரு விக்கெட் எடுத்துட்டு இப்படி வருங்க விராட் கோலி, எங்கேயா அந்த எனர்ஜி? அந்த எனர்ஜியே இல்லையே உங்களுக்கு. அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கான், நீங்க பாட்டு போலிங் போட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ப்ளீஸ் பி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃப். இந்த சுச்சுவேஷன்ல டோன்ட் வெயிட் ஃபார் திங்ஸ் டு ஹேப்பன். யூ காட் ஹாஃப் த சைட் அவுட், தேர் 18 பிஹைண்ட். அப்படிங்கும் போது யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் திங்ஸ் டு ஹேப்பன் ஆஃப்டர் ஃபியூ பவுண்டரிஸ் ஆஃப் கான். யூ ரியலி ஷார்ட் ஆன் யுவர் ஓன் ஃபீட். அப்படிங்கும் போது இதுக்கு பேசி எந்த பிரயோஜனமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்து அந்த கோச் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி we missed out on hundreds. Unfortunately, people have got starts, but we couldn't convert it into big contents. 190 ரன். இப்ப எனக்கு தெரியல, நான் ஸ்டாட்ஸ் எல்லாம் டிக் பண்ணல, நான் கேட்கிறேன், இந்த வியூவர்ஸை கேட்கிறேன். 190 ரன் லீடு இந்தியால சேனால இருந்து இருக்க வர்ற கண்ட்ரி 190 அடிச்சுட்டு 172 ஃபார் 5ல இருந்து ஜெயிச்சு எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க? நான் பார்த்தது இல்ல. ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நான் பார்த்தது இல்ல. ஒரே ஒரு டைம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குன்னா, ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன் டெஸ்ட் மேட்ச், when we bowled them out for 47, 196 ரன் லீடு கொடுத்தோம். அங்க என்ன, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல். எங்களுக்கு போலிங் அட்டாக் இருந்தது. மோனே மார்க்கல், டேல் ஸ்டைன், பெர்னன் பிலாண்டர் எங்களுக்கு இருந்தது. we had a chance. இங்க நீங்க வந்துட்டு ஐ புட் மை ஹேண்ட் அப் அண்ட் சே வெல் போல் ஹார்ட்லி. ஆனா நீங்க ஹார்ட்லிக்கும் ஜோ ரூட்டுக்கும் பயந்து விக்கெட்டை கொடுத்து, இல்லைன்னா வந்து டிஃபென்சிவா ஃபீல்ட் செட் பண்ணி இவ்வளவு ரன் அடிச்சிருவாங்கன்னு நினைச்சா அந்த அப்ரோச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர். சோ இது வந்துட்டு 436 ரன் அடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்க வந்து ரன் கொஞ்சம் அடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லன்னு சொன்னா, அது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசுறது. எக்ஸ்ட்ரீம்லி புவர் அப்ளிகேஷன், எக்ஸ்ட்ரீம்லி புவர் மைண்ட் செட், எக்ஸ்ட்ரீம்லி புவர் ஆட்டிடியூட். அதை நான் ஆனஸ்டா சொல்றேன். இந்த ஆட்டிடியூட வச்சுக்கிட்டு போனாங்கன்னா என்ன நடக்கும் சொல்றீங்க பிராக்? ஸ்டில் ஐ ஃபீல் தட் இந்தியா வில் வின் த சீரிஸ். பட் இந்த ஆட்டிடியூடோட போனாங்கன்னா, டிஃபென்சிவ் மைண்ட் செட்டோட, தெரியாது. இப்படி சொல்லிட்டீங்களே ஒரே மேட்ச்ல. சரி, இப்ப 5-0 வந்து இப்ப வாய்ப்பு இல்ல. 1 இந்த சைடு வந்துருச்சு. இன்னும் 4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. அடுத்த டெஸ்ட் மேட்சுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா ரூல்ட் அவுட், கேஎல் ராகுல் ரூல்ட் அவுட். சில பேர்லாம் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, சௌரவ் குமார், சர்ஃபராஸ் கான் எல்லாம் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர்லாம் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் டு யூ சி த டீம் வுட் பி கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்? வைசாக் February 2 ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு மிகப்பெரிய பயம் எனக்கு என்னன்னா, இந்த ஒரு மேட்ச் தோத்ததுனால அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் ஃபீல்டு டஸ்ட் போல் கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயம். அதை கொடுக்க கூடாது ஐயா. அவங்க ஸ்பின்னர்ஸுக்கு நீங்க பயந்துன்னு இப்ப அவன் என்ன சொல்லுவான்? அவன் பேசுற அளவுக்கு கொடுத்துட்டேயா? அந்த பார்மி ஆர்மின்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு, அவன் பேசுற அளவுக்கு வாய் விட்டேயா? ஷோயப் பஷீர் இருந்திருந்தா நான் உங்களை இன்னிங்ஸ் டிஃபிட் கொடுத்துருப்பேன்னு அவன் அந்த மாதிரி பண்ணிட்டேயா? ரூட்டை வச்சே நான் உன்னை செஞ்சுட்டேன், ஷோயப் பஷீர் இருந்திருந்தா தாங்கி இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டேங்களேயா? அதுதானே பெரிய விஷயம். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த ரிசல்ட் வந்ததுனால அந்த பிச்சை வந்து ரொம்ப மோசமா பண்ணி இது பண்ணா அது வந்து நீங்க சாம்பியன் சைடுக்கான அறிகுறியே கிடையாது. வயசாகும் எப்படின்னா, இந்த 5 டெஸ்ட் வென்யூ இதே மாதிரிதான் சார் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணலாம், அப்புறம் அப்படியே ஸ்லோவா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். தேர்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா 420 கொடுத்தது வந்து ஒரு நியாயம் இல்லாத விஷயம். இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், ரஜாத் பட்டிதார் வாஸ் ஒன் who got first into the team. ஆனா the sheer amount of runs சர்ஃபராஸ் கான் has piled time and again. இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து லைன்ஸோட ஒரு 160. என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராவோட பிளேஸ சர்ஃபராஸ் கான் தான் எடுக்கணும். இன்னொரு டிலம்மா வந்துனே இருக்கும். இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போற்ற வேண்டியதுதான் கில்ல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, கில்லும் வெளியே போயிடணும், சர்ஃபராஸ் கானும் பட்டிதாரும் இவங்க 2 பேருக்கு பதிலா ஆடணும்னு.
இப்ப இவங்க என்னன்னா இப்ப இன்னொன்னு ஒன்னே ஒண்ணு யோசிப்பாங்க. இப்போ ஜடேஜா போறாரு அவருக்கு பதிலா வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு வரும். அப்படி வாஷிங்டன் சுந்தரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா I have got very high regards for Washington Sundar, but I don't know what kind of a quality match winner receive when it comes to Test cricket. சிராஜுக்கு நீங்க போலிங்கே கொடுக்கவில்லை என்றால் அவர் ஆட முடியாது. அவருக்கு பதிலா குல்தீப் தான் ஆடணும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு போறோம். அவங்களும் அதை தான் பண்ணுவாங்க. ஆண்டர்சனை கொண்டு வந்துருவாங்க உட்டுக்கு பதில. ஷோயப் பஷீர் உள்ள வராரா அப்படின்றதுதான் ஒரு இதுவே ஒழிய இந்தியா ஹேஸ் டு டேக் திஸ் ரூட். இப்ப என்ன கேக்குறீங்களா, இல்ல நீங்க பேக் பண்ணுவீங்களா அப்படின்னு. எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் கோ பை வித் பர்ஃபார்மன்சஸ், ஐ கோ பை வித் தி பாடி லாங்குவேஜ் ஆஃப் த பிளேயர். அவர் ரன் அடிக்கிற மாதிரி தெரியுதா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதுனால ஐ வுட் ஆல்சோ ட்ரை அண்ட் சி பட்டிதார் அண்ட் சர்ஃப்ராஸ் போத் கெட்டிங் இன். ஜடேஜாக்கு பதில வாஷிங்டன் சுந்தர், சிராஜுக்கு பதில குல்தீப் யாதவ். இதுதான் ஐடியல் சேஞ்சா இருக்கும். என்னோட ஒரே பயம் பிச்சை உடைச்சிருவாங்களோன்னா உடைக்க கூடாது. சரி, இப்ப கில்ல இந்த மேட்ச் மட்டும் என்ன கேட்டா இந்த ஒரு மேட்சும் ஆடிட்டு அப்புறம் கோலி வந்தா ஒருத்தர் வெளியே உட்காந்து ஆகணும். ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே கில்லுக்கு. இல்ல இங்க பாருங்க சார், அவரு ஐ ரேட் இம் வெரி ஹைலி. இஸ் டெக்னிக்கலி சவுண்டு, இஸ் கிளாஸ். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் அப்ரிஷியேட் பண்றேன் நீங்க சொல்றத. ஒரு கிளாஸ் பிளேயர் இன்னொரு சான்ஸ் கொடு, என்ன வேணா பார்க்கலான்னு. ஏன்னா போன மேட்ச்ல கில்ல வந்து நான் ஃபேண்டசில பிக் பண்ணேன் பிகாஸ் ஐ எக்ஸ்பெக்டட் இம் டு பெர்ஃபார்ம். பட் வாட் ஐ டிடன்ட் சீ இஸ் த கான்ஃபிடன்ஸ் இன் த வே இஸ் அப்ரோச்சிங். ஸ்கில்ல பத்தி நான் இன்னொன்னு சொல்றேன். ஸ்கில்லுனால இந்தியா தோக்கல. இந்தியாவோட பாடி லாங்குவேஜ், இந்தியாவோட அக்ரஷன், இந்தியாவோட டிஃபென்சிவ் டெக்னிக்ஸ், இதனாலதான் இந்தியா தோத்தாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து இந்த டீம் பிளேயிங் 11 மேன் டு மேன், அந்த டீம் பிளேயிங் 11 மேன் டு மேன்ல இங்கிலாந்து இஸ் பெட்டர்னு யாராவது ஒருத்தர் ஆர்கியூ பண்ணீங்க, தயவு செஞ்சு நீங்க ஆர்கியூவே பண்ண முடியாது. இந்தியாஸ் நாட் பீட்டன் பை ஸ்கில், இந்தியாஸ் பீட்டன் பை த ஃபேக்டர்ஸ் வாட் ஐ மென்ஷனிங். அதான் அவங்க சரி பண்ணாங்கன்னா இன்னும் 4 டெஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது இல்லாம திருப்பியும் அவன் திருப்பியும் அதே தான் பண்ணுவான். இப்ப அவங்களும் பாருங்க, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், பென் ஸ்டோக்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். இன்னொன்னு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா செம்ம அடி அடிச்ச போது சிரிச்சுனே இருந்தாரு பென் ஸ்டோக்ஸ். இஃப் யூ see கிளாப் பண்ணிட்டு சிரிச்சுனே இருந்தாரு, இப்படி எல்லாம் பண்ணியிருந்தாரு ஒழிய they never lost hopes. இதே வந்து ஒரு 170 ரன் 180 ரன் லீடு போகும்போது you could see the faces of the players, the shoulders were dropping and they were waiting for things to happen. Come on, 7 down 170 lead, you are waiting for things to happen. I'm sorry, that's not the attitude that is going to take you to the WTC final. That's not the attitude which is going to show that you are number 1 in the world. இப்ப நம்பர் 5க்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் எழுந்திருக்கல. அவங்களோட இதை வந்துட்டு ஓவரால் திங்கிங், ஓவரால் பாடி லாங்குவேஜ் மைண்ட் செட்டை மாத்தலன்னா unfortunately the series which is expected to be easy for India is going to be more challenging. Still I feel India will win the series. ஓகே, அப்படியே வந்து காபா போவோம். ஒரு ஃபேமஸ் டெஸ்ட் மேட்ச், அதுவும் எதை பார்க்கறதுனே தெரியாம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த இந்த படத்துல சத்யராஜ் பார்க்குற மாதிரி 2 ரிமோட்டை வச்சு மாத்தி மாத்தி. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெஸ்ட் மேட்ச். உங்களுடைய பாய் ஷமார் ஜோசப் சிறப்பா செஞ்சுட்டாரு ஒரு சம்பவம். ஆஸ்திரேலியால சம்பவம் பண்ணிட்டாரு. பல ட்வீட்டு, பல போஸ்ட் பீடாக புகழ்ந்து அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய ரைட்ஃபுல்லி நிறைய அப்ரிசியேஷன் வந்தது. அதை எப்படி பாக்குறீங்க அதையும் சொல்லுங்க. I would take 1% credit, honestா சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரெடிட் என்னோட கேப்டன் இம்ரான் தாஹிர் கொடுக்கணும். ஏன்னா எதுவும் அந்த பிளேயரோட பேரே தெரியாம அவர் உள்ள எடுத்துட்டு வந்தாரு. ரெண்டாவது, the amount of hard work the boy is putting coming from that poor background அப்படிங்கும் போது நான் கிரெடிட்டை எடுத்துட்டேன்னா அதோட அவமானம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் மை டியூட்டி ஆஸ் அ டேலண்ட் ஸ்கவுட். ஒரு டேலண்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒழிய கிரெடிட் எல்லாரும் நிறைய பேர் எனக்கு கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரெடிட். பட் நான் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறது ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம். எது கிரெடிட் எடுத்துக்கணுமோ அதுதான் கிரெடிட் எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் டே அவர்கிட்ட சும்மா கேட்டேன் நான், எப்படி இருக்கு காலுன்னு. காலை தூக்கவே முடியல. டாக்டர் வந்து நாளைக்கு கிரவுண்டுக்கு வர சொல்றாரு, என்ன ஆகும்னு தெரியல. அப்படி அதுக்கு நான் சொன்னேன் 200 ரன் எல்லாம் பத்தாது கண்ணா, 300 ரன் தேவைப்படும் அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரிப்ளை பண்ணாரு, ஃபாதர் ஐ வில் டேக் 5 விக்கெட்ஸ். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன், காபா கண்டிஷன்ஸ் எனக்கு நல்லா தெரியும், பிங்க் பால் வேற 20 ஓவர் போச்சுன்னா காலி, 300 இல்லைன்னா கஷ்டம். அப்படியா, சரி நான் அதுக்கு மேல விக்கெட் எடுக்கிறேன். பட் எனக்கு வந்து நாளைக்கு நான் உள்ள போகணும், டாக்டர் நீ சரி பண்ணணும், என்ன ஆனாலும் சரி நான் விட மாட்டேன்னு. அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வாட் ஐ ரியலி வாண்ட். எவ்வளவோ ஒரு கோடி லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு சில கஷ்டமான டயத்துல போய் அவங்ககிட்ட சொல்லுவேன், இங்க பாரு உன் கையில இருக்க மேட்ச் நீ அடிச்சினா மேட்ச் ஜெயிச்சிரும். என்ன சொல்லுவாங்க, அவள் ட்ரை மை பெஸ்ட்னுவாங்க.
எந்த ஒரு பிளேயர் இது வரைக்கும் எனக்கு நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு லெஜெண்ட் என்கிட்ட சொன்னது கிடையாதுங்க போது இந்த பையன் ஐ கேன் see him, has got all the ingredients to be the next மால்கம் மார்ஷல். மால்கம் மார்ஷலோட நான் இது வரைக்கும் வாழ்க்கையில யாரையுமே நான் கம்பேரே பண்ணது வெரி அன்பிளேயபிள் அப்படிங்கும் போது அந்த மாதிரி இவர் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சூப்பர். அந்த மேட்சை பத்தியும் சொல்லுங்க. ஒரு செம மேட்ச் இல்லையா? கால் ஹூப்பர் கண்ணீர் விட்டாரு, பிரைன் லாரா கண்ணீர் விட்டாரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச், ஒரு எக்ஸ்ட்ராடினரி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். சார் 27 வருஷம் கழிச்சு டெஸ்ட் ஜெயிக்கிறாங்க சார். ஆஸ்திரேலியாவை போய் ஆஸ்திரேலியால வந்து அடிக்கிற டீம் அந்த காலத்துல வெஸ்ட் இண்டீஸ் தான், வேற எவனாலையும் அடிக்க முடியாது ஆஸ்திரேலியாவை. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா செட் த ட்ரெண்ட் அன்பீட்டபிள். அப்புறம் லாஸ்ட் சீரீஸ்ல தோத்துட்டாங்க. ஆஸ்திரேலியாவை டெஸ்ட் ஜெயிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் இந்தியா 2 சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது ஆஸ்திரேலியா விடுங்க சார், அவங்க ஹோம்லயே அடி வாங்குறாங்களே டெஸ்ட். ஒரு டெஸ்ட்ன்றது கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்ற மாதிரி அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. டெஸ்ட்டுக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு போது. யூ கேன் see the expressions of those people. பிரைன் லாரா, கால் ஹூப்பர்ல நிறைய வெஸ்ட் இண்டீஸ் விக்டரிஸ்ல அந்த காலத்துல இருந்திருக்காருங்கும் போது இந்த மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டீஸை யாரும் மதிக்கதே கிடையாது. இவங்கலாம் ஒரு டீமா இப்ப நான் ட்வீட் போட்டேன்னா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. மதிக்காம இல்ல. The way Australia are playing, what the conditions, particularly the pink ball, I don't even think that they had a chance. ஆனா இந்த பையன் வந்துட்டு ஒரு லெஜெண்ட் ப்ரூவ் பண்றாரு. நான்லாம் ஒரு ஆர்டன்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன். நீங்களும் வெஸ்ட் இண்டீஸ் ஃபேனா தான் இருந்திருப்பீங்க, இல்லன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமை பிடிக்காத ஆளுங்களே கிடையாதுங்க போது I'm extremely happy. I want to make sure that they continue this also in the limited overs, ODIs and the T20s which is following, to give them a stiff challenge and probably win one of the formats. That will be icing on the cake. சூப்பர் பீடா. ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் இந்தியா இங்கிலாந்து அந்த வார்த்தையை வந்து இனிமே நம்ம சொல்ல போறது இல்லை, நம்ம தவிர்த்துருவோம். குடல் ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வேர்ல்டு கப் ஃபைனலும் போச்சு, இந்த டெஸ்ட்டும் போச்சு. நம்ம வந்து வேற ஒரு டெக்னிக்கா ஒரு டேர்மை மாத்தி உள்ள வருவோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல நான் இப்பயும் சொல்றேன், இந்தியா will win the series. எதுவுமே டவுட் இல்ல. ஐ நோ தட் வேர் தே வென்ட் ராங். இப்ப எப்படின்னா இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அங்க ஒரு ஆள் இருக்கணும் டீகோட் பண்ணி அவனோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவன் அதான் பண்றான். இப்போ வந்து இப்ப சிங்கம் பாத்தீங்கன்னா மானை கடிக்க வரும். மான் வந்து கொம்ப காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடிடும் சிங்கம். காட்டுக்கு ராஜாம்பாங்க. நான் சொல்றது கேளுங்க. ஒரு கொம்ப காட்டுச்சுன்னா ஓடிடும். எறும்பை வந்து கொம்ப காட்டுச்சுன்னா ஓடிடும். சோ இப்ப என்ன ஆச்சு, அவன் கொம்ப காட்டுறான். அதை கொம்ப பார்த்தோன்னே இவங்க ஓடிடுறாங்க. அட உனக்கு கொம்ப தவிர ஒண்ணும் கிடையாது, நீ குத்துறியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரணும். அவங்க பேஸ்பால் ஆடல, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளுங்க ஐயா, ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. சோ இத வந்து அங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்து அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் போடுறாருன்னா 2 பேர் மேல பவுண்டரி லைன்ல இருக்கவே கூட ஸ்குவீஸ் பண்ணுங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறியா அடி. அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா பொட்டலம் கட்டிடலாம். இல்லாம அவன் அடிக்கிறத பார்த்துட்டு பவுண்டரிஸை கட் பண்றேன் அப்படின்னா அவங்க ஏமாத்தி திருப்பி கம்பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் இந்தியா will win the series. பட் ஈவன் இஃப் இந்தியா win the series 3-2, it is going to be a disappointment என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த சீரீஸ் would have been won in a better way considering the spin attack. That's all we have got here. We always come here, we give the honest preview and review without any bias thing. That's what I hope we did. சார் சொல்ற மாதிரி இந்த குடலூர்வல் சம்பவத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் until we come back for the next preview in Visakhapatnam, how India is going to turn it back. Thanks a lot and bye bye.